சுகர் உள்ளவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க, நல்லா கேட்டுங்க. சுகரை ஒரு வியாதி அல்லங்க, மெயின் பாயிண்ட்டு. அது உள்ளுக்குள்ளே நமக்கு அவ்வளோ தெரியாது, சொல்கிறேன். அதனுடைய அடிப்படையெல்லாம் நம்ம பொங்கிறத குறைக்கணும் நாள். நீங்கள் டாக்டர்கிட்ட பொழுதுனிக்கு போனீங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உங்களை நிரந்தரமான சீக்காளியாகி நிரந்தரமான கஸ்டமர் ஆக்கி போடுவார் டாக்டர். கம்மி டோஸ் தான் எழுதுவார். என்னங்க, கம்மி டோஸ் பண்ணுவார், எழுதுவார். நீங்கள் அது மாத்திரை போட்டால் கண்ட்ரோல் ஆகிட்டு மறுபடியும் போவீங்க. மறுபடியும் போகுது பீஸ் ஆச்சுங்களா அவருக்கு? 3 மாதம் செக் பண்ண சொல்லுவாரா? 2-3 ரூபா போச்சா? மறுபடியும் இன்னொரு டோஸ் கொஞ்சோண்டு எழுதுவார். இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. காலையில் எழுந்திரிக்கிறீங்க, இவ்வளோ வெந்தயத்தை எடுத்துக்கிறீங்க, இவ்வளோ வெந்தயம் எடுத்துக்கிறீங்க, ஊற வைக்கிறீங்க. என்னங்க, அதில் கொஞ்சோண்டு மாவிளங்கி கூட சேர்த்துக்கிறீங்க. என்னங்க, மாவிளங்கி கூட சேர்த்துக்கிறீங்க. இதெல்லாம் சேர்த்திட்டு கரிஞ்சீரகமெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடிக்கிறீங்க. ஊறினதுக்கப்புறம் அடித்து நெகாப்பழத்தூள், நெகாப்பழ பவுடர், அது எல்லா கடையிலும் கிடைக்கும். அது 2 ஸ்பூன் போட்டு கலக்குறீங்க. மஞ்சள் கொஞ்சம் போட்டு கலக்குறீங்க. நல்லா உருண்டை பண்ணுறீங்க. மொட்டை மாடியில் காய போடுறீங்க. இவ்வளவு ஒரு 1/2 கிலோ போட்டிங்கன்னா இவ்வளோ ஆகும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுங்க. காலையில் 4 பீஸ் உள்ளே போட்டு தண்ணி ஊற்றிட்டு வாக்கிங் போங்க. அப்புறம் ஆவாரம் பூ வாங்கிட்டு ஒரு 10-20 பூவை கிள்ளி போட்டு 1 டம்ளர் தண்ணி வச்சு 3/4 டம்ளர் ஆக வரை கொதிச்சதுக்கப்புறம் அதை இறக்கி குடிங்க. வாரத்தில் 2 தடவை குடிங்க. சுகர் கண்ணா அப்படின்னா சோறு பொங்குமல்லங்க, அது பொங்காமல் நிறுத்திடுங்கிற. அங்கே நிற்கும் சுகர், அங்கே நிற்கும். என்ன வேணாலும் சாப்பிட்லாங்க வயிற்றுக்கு. நான் சுகர் பேஷண்ட் மாதிரியே இருக்கேனுங்க. சுகர் இருக்கு எனக்கு. மனசு சந்தோஷம் வச்சுக்கணுங்க, அவனை அன்பாக வச்சுக்கணும். என்ன வேணாலும் சாப்பிட்லாங்க. மாத்திரை அதிகமாக இங்கிலீஷ் மாத்திரை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். உடச்சி போடுங்க. சுகர் அதிகமாகிட்ட என்ன அறிகுறாங்கன்னா பாருங்கள், லைட்டாக இங்கேருந்து காலையில் லைட்டாக வலிக்கும். கொஞ்சம் வலிக்கும், லைட்டாக வேகத்த மாதிரி இருக்குது. பாருங்களா? குளுக்கோமீட்டரை வீட்லேயே வச்சுருக்கேன் பாருங்கள். செக் பண்ணிக்கலாம். லேபுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, செக் பண்ணிக்கலாம். 90% இல்லாட்டி கூட 98% கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தவிப்பு, கொஞ்சம் சாப்பாடு அதிகமெல்லாம், கொஞ்சம் காய்கறிகள், கொஞ்சம் கீரை, இந்த சூப்பு, என்னங்க, முருங்கைக்கீரை சூப்பு, இந்த மாதிரி குடிச்சிட்டு சுகர் கண்ட்ரோல் ஆயிருங்க. டாக்டர்கிட்டையெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. கறி சாப்பிட்டுக்கலாங்க, அளவா சாப்பிட்டுக்கலாம், மட்டன் சாப்பிட்டுக்கலாம், சிக்கன் சாப்பிட்டுக்கலாம், மீன் சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே சாப்பிட்லாம். அது சாப்பிட்டா தான் அந்த சுகரை எதுக்கிற சக்தி உடம்புல ஏறும். வச்சுட்டுங்களா? தைரியமாக இருங்க. சுகரை ஒரு பெரிய வியாதி இல்லைன்னு சொல்ல வர்றேன். வச்சுறேங்க. பாய்.